தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல் நிலை சரிபார்ப்பு பணி இன்று தொடங்கி ஜனவரி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இதில் பயன்படுத்த தற்போது 1,30,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள கிடங்குகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த இயந்திரங்களில் முதல் நிலை சரிபார்ப்பு பணி இன்று முதல் தொடங்க உள்ளது. பெல் நிறுவன பொறியாளர்கள் இந்த பணியை மேற்கொள்ள உள்ளனர். அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான அரசியல் கட்சிகளிடமிருந்து பிரதிநிதிகள் பட்டியல் பெறப்பட்டு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை இல்லாத பிரதிநிதிகளுக்கு அனுமதி அளிக்கப்படாது. இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 75,035 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 68,467 வாக்குச்சாவடிகள் இருந்தன. தற்போது புதிதாக 6,648 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து மாதர்பாக்கம் ஊராட்சி ஒன்றியமும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து ஸ்தாலவாக்கம் ஊராட்சி ஒன்றியமும் உருவாக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து கிளியனூர் ஊராட்சி ஒன்றியமும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெள்ளார் மற்றும் பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து மழையூர் ஊராட்சி ஒன்றியமும் உருவாக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி மற்றும் கெலமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து அஞ்சட்டி ஊராட்சி ஒன்றியமும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலாடி மற்றும் கமுதி ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து சாயல்குடி ஊராட்சி ஒன்றியமும் உருவாக்கப்பட்டுள்ளது. உடல்நிலை சரியில்லாததால் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விடுமுறை எடுத்துள்ளதால் தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியின் பொறுப்பை கூடுதலாக அபய்குமார் சிங்கிற்கு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் பொறுப்பு டிஜிபியாக ஆகஸ்ட் மாதம் முதல் வெங்கட்ராமன் பதவி வகித்து வந்தார். அவர் 15 நாட்கள் மருத்துவ விடுப்பில் சென்றிருப்பதால் அபய்குமார் சிங் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அபய்குமார் சிங் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஜிபியாக உள்ளார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி பணியை கவனிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் பழங்குடியின பெண்ணை தாக்கிய புலி 14 நாட்களாக தென்படாத நிலையில் பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி அருகே சுற்றித் திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவனல்லா கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதி நாகியம்மாள் என்பவரை புலி அடித்துக் கொன்றது. 12 வயது மதிக்கத்தக்க இந்த ஆண் புலியை பிடிக்க கூண்டுகள் வைக்கப்பட்டு வனத்துறையினர் தேடி வந்தனர். ஆனால் அந்த புலி கடந்த 7ஆம் தேதி நாகியம்மாளை அடித்துக் கொன்ற இடத்திற்கு அருகே மாட்டை அடித்துக் கொன்றது. தொடர்ந்து மாடுகளை வேட்டையாடி வருகிறது. இந்நிலையில் கிராமத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிக்கு அருகே வந்துள்ளது. கோட்டம் சிங்கார வனசேத்திற்கு உட்பட்ட மாவனல்லா பகுதியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி T37 என்ற டைகர் ஒரு அம்மாவை தூக்கி போய் இறந்த காரணத்தினால் அது தொடர்ச்சியாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒரு 35 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் இன்று பார்த்திங்கன்னா 4 இடத்துல கூண்டு வச்சுருக்கான். பகலில் பப்ளிக்கும் நாங்களும் டைரெக்டாக பார்த்துருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக கூண்டு நோக்கி தான் போகுது. விழுகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 4 கூண்டுகள் வைத்தும் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்களை வைத்தும் புலியின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விரைவில் அந்த புலியை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர்கள் கூறியுள்ளனர். உதகை அருகே உள்ள மாவனல்லா கிராமத்தில் பொதுமக்களிடையே அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள புலியை வனத்துறையினர் பிடிக்கும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பப் போவதில்லை என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு வாரமா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதை புரியுங்கன்னு சொல்லிட்டு யாரும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு ஸ்கூல் காமன் கிட்டே வந்துச்சு. அதனால நாளைக்குலேருந்து பேரண்ட்ஸ் சொல்றாங்க குழந்தைங்க யாரையும் அனுப்பத்துலன்னு சொல்றாங்க. அதனால குழந்தைங்களுக்கு சேஃப்டி முக்கியம்னு கேட்குறாங்க. கடந்த 24ஆம் தேதி ஆடு வைத்துக் கொண்டிருந்த பழங்குடியின பெண்ணை அடித்துக் கொன்ற புலி தொடர்ச்சியாக கால்நடைகளையும் தாக்கி வருகிறது. இதையடுத்து புலியை பிடிக்க 5 இடங்களில் கூண்டு அமைத்து வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புலியை பிடிக்காமல் தாமதப்படுத்துவதாக வனத்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
வருது, டெய்லி ஒரு மாடு அடிக்குது. இப்போ அதையே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேட்டால் மாடு அடிக்கல, அது அடிக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடித்த மாடை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ அது வந்து கூண்டில் வந்து ஏறுறதுலன்னு தெரிஞ்சு இவங்க அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி அவங்க கூண்டில் ஏறலைன்னா அது இன்ஜெக்ஷன் போட்டு பிடிக்கலாம் அந்த புலியை. அது இன்ஜெக்ஷன் போட்டு பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன தயங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா பொதுமக்கள் நாங்கள் வந்து நாளையிலேருந்து ஸ்கூலில் வந்து குழந்தைங்கள வந்து பேரண்ட்ஸ் நாங்கள் யாருமே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுலன்னு முடிவு பண்ணிட்டோம். தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான பளுதூக்கும் போட்டியில் சிவகாசியைச் சேர்ந்த 50 வயது பெண் தங்கம் வென்று அசத்தியுள்ளார். சிவகாசி அருகே கண்ணா நகரில் வசிக்கும் 50 வயதுடைய உணவியல் நிபுணரான பாண்டிமாதேவி தனது 37வது வயதிலிருந்து உடலை கட்டுக்கோப்புடன் வைத்திருக்கிறார். இந்நிலையில் நவம்பர் 30ஆம் தேதி தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான பளுதூக்கும் போட்டியில் பாண்டிமாதேவி தங்கம் வென்றார். 40 முதல் 50 வயதுக்குட்பட்டோருக்கான தனிப்பிரிவில் 310 கிலோ எடையை லாபகமாக தூக்கி முதலிடத்தை பிடித்தார். தங்கம் வென்ற பிறகு சொந்த ஊர் திரும்பிய பாண்டிமாதேவிக்கு கேக் வெட்டி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டிமாதேவி சாதிப்பதற்கு வயது ஒரு தடையல்ல என்றும் வருங்காலங்களில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த ஏஜ்ல வேணாலும் நீங்கள் சாதிக்கணும்னு விரும்பினா சாதிக்கலாம். நானே வந்து 37 வயசுக்கு அப்புறம் தான் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி இப்போ 50 வயசுல இதை சாதிச்சிருக்கேன்னா எனக்கு ஒரு பெருமைக்குரிய எனக்குரிய விஷயம். ஸோ பெண்களுக்கே ஒரு பெருமைக்குரிய விஷயத்த வந்து நான் பண்ணியிருக்கேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எண்ணெய் நிறுவனங்களின் சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் விதிக்கப்பட்ட 13 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி PR பாண்டியன் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு திருவாரூர் மாவட்டம் கரியமங்கலத்தில் ONGC எண்ணெய் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ONGC நிறுவனத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தியதாக PR பாண்டியன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட 24 பேருக்கு எதிராக விக்கிரவாண்டியம் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் அமர்வு நீதிமன்றம் PR பாண்டியன் மற்றும் செல்வராஜுக்கு தலா 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 13,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. எஞ்சிய 22 பேரை விடுதலை செய்தும் உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட PR பாண்டியன் தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை IIT மற்றும் மத்திய எலக்ட்ரானிக் மற்றும் தொழில்நுட்பத்துறை செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் உள்ளிட்டவற்றுடன் இணைந்து 2 நாள் மாநாடு சென்னை கிண்டியில் துவங்கியது. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மாநாட்டை தொடங்கி வைத்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியில் நடக்கும் இந்தியா செயற்கை நுண்ணறிவுக்கான உச்சி மாநாட்டிற்கான முன்னோட்டமாக இந்த மாநாடு நடப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை IIT இயக்குனர் காமகோடி, மத்திய எலக்ட்ரானிக் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குனர் முகமது சபீர் உல்லா மற்றும் IIT பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் TRB ராஜா, IIT சென்னை எப்போதும் என் இதயத்தில் ஒரு சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. இது தமிழ்நாட்டிற்கு மட்டும் பெருமை அல்ல, இது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்க்கிறது என்றார். திருமண தகவல் மையம் மூலமாக திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல்வேறு தோற்றங்களை மாற்றி பல பெண்களை ஏமாற்றி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சென்னையைச் சேர்ந்த இளைஞரை திண்டிவனம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணிடம் திருமண தகவல் மையம் மூலமாக தொடர்பு கொண்ட பூவிருந்தவல்லியைச் சேர்ந்த அருள்மொழி என்ற இளைஞர் திருமணம் செய்வதாக உறுதியளித்து கூகுள் பே மூலமாக 12 லட்சம் பெற்று ஏமாற்றி உள்ளார். இது தொடர்பாக அப்பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய போது அருள்மொழிக்கு ஏற்கனவே திருமணமாக 2 மனைவிகள் மற்றும் குழந்தைகள் இருப்பது தெரிய வந்தது. மேலும் திருமண தகவல் மையம் மூலம் 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவர், பொறியாளர் என பல்வேறு துறைகளில் வேலை செய்வதாக பல தோற்றங்களில் அறிமுகமாகி பெண்களிடம் 20 லட்சத்தை ஏமாற்றியதும் தெரிய வந்தது. பாபர் மசூதி முதல் திருப்பரங்குன்றம் வடக்கு வரை நடந்த வரலாற்று நிகழ்வுகளை இடதுசாரி செயற்பாட்டாளர் மருதையன் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள படைப்பு குழுமம் பதிப்பக அலுவலகத்தில் திருப்பரங்குன்றம் சர்வே கல்லும் சனாதன சதியும் என்ற பெயரில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பேசிய மருதையன் இவ்வாறு தெரிவித்தார். மத நல்லிணக்கத்துக்காக நிற்கக்கூடிய இஸ்லாமியர்களை விட்டுருங்க, இந்துக்கள் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் மெஜாரிட்டி நம்ம தான், இது பெரியார் பிறந்த மண் எல்லாம் சொல்கிறோம். இங்கே ஒரு 400 பேர் 500 பேர் நிற்கிறோமா? ஏன் நிற்கலை?
வன்முறையில் ஈடுபட வேண்டாம். ஏன் நிற்கவில்லை, ஏன் அப்படி வரல கேட்டால் திருப்பரங்குன்றம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். திருப்பரங்குன்றத்தை வைத்து நாடு முழுவதும் உருவாக்கிய கருத்து என்ன? நீதிமன்ற உத்தரவு விட்டும் கூட கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை தமிழ் இந்து தலைப்பு செய்தி. அப்போ வழக்கமான இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இவன் கேட்குற இடம் வேற. இது இப்படி ஒரு கலகம். இதெல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? நிகழ்ச்சியில் பேசிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், சிபிஐ, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், அதைத் தொடர்ந்து தற்போது நீதிமன்றமும் மக்களுக்கு எதிராக உள்ளது என்று தெரிவித்தார். சிக்கந்தர் மலை முருகன் மாநாடு என்று இந்து முன்னணி முன்னெடுக்கும் செயலை பெரியாரின் தடி கொண்டு தகர்ப்போம் என்றும் அவர் கூறினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அடிக்கல் நாட்டப்பட்ட பொது சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகளை மாநில அரசு விரைந்து தொடங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருந்துறையில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் சாய ஆலைகள், பிளாஸ்டிக் நிறுவனங்கள், பீங்கான் தொழிற்சாலைகள் என 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. தொடர்ந்து ஆலைகள் வெளியேற்றும் ரசாயன நச்சுக் கழிவுகளால் 4000 PDS அளவிற்கு மாசடைந்த தண்ணீர் சிப்காட் வளாகத்திலிருந்து ஓடையில் பெருக்கெடுத்து செல்கிறது. வற்றாமல் ஓடும் கழிவுகளால் அருகில் உள்ள ஓடைக்காட்டூர், கண்ணாயிக்குட்டை, 470 ஏக்கர் பாலத்தொழுவு குளங்கள் மாசடைந்துள்ளன. நிலையை அமைச்சா சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அமைக்கிற பணி தீவிரமாக நடைபெற மாதிரி தெரியல. அது அப்படி நடைபெற்றா வேணால் சரி பண்ணலாமா வழிய, இப்போதைக்கு அது எப்போ முடிவடையுதோ அது வரைக்கும் இந்த சிப்காட் வளாகத்திலேருந்து எங்கள் பாய்ப்பாடி வரப்பாளை வரைக்கும் போகிற பாலதொழு வரைக்கும் போகிற அந்த தண்ணியை உடனடியாக ஏதாவது போர்க்கால அடிப்படையில் கண்ட்ரோல் பண்ணலினா இன்னும் முழுமையாகவே அங்கே குடியிருக்கிறதுக்கு வழி இல்லாமல் கெட்டு போய் ஊரை காலி பண்ணிட்டு போகிற தவிர வழி இல்லாத நிலைமைக்கு போயிடுவோம். ரிப்போர்ட்டை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் இந்த பகுதிக்கு என்ன ரெமெடிக்கல் ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ ஒரு பிளான்ட் இப்போ சுத்திகரிப்பு நிலையமே வருது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற நிலத்தடி நீரை எடுத்து சுத்திகரித்து மறுபடியும் ஆலைக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை நம்ம துணை முதலமைச்சர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கார். அந்த திட்டம் இந்த என்ஜிஆர் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இருந்தால் தான் முழுமையான பயனடையும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. மாசடைந்த நிலத்தடி நீரையும் ஓடையில் செல்லும் கழிவு நீரையும் சுத்திகரித்து மீண்டும் ஆலைகளை பயன்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசால் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பணியை விரைந்து தொடங்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் உள்நாட்டு பின்னலாடை ரகங்களுக்கு வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 3 முதல் 5% வரை விலை உயர்த்தப்படுவதாக தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. திருப்பூரில் ஏற்றுமதி பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமின்றி உள்நாட்டு பின்னலாடை நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அதிகரிக்கும் உற்பத்தி செலவினம் மற்றும் சம்பள செலவினம் காரணமாக வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பின்னலாடை ரகங்களுக்கு 5% வரை விலையை உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யான் ரேட் ஏறுனா ரேட் ஏற்றணும், யான் ரேட் டவுன் ஆனால் ரேட் டவுன் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முனிசிபல் டேக்ஸு, இபி, லேபர், அதாவது பவர் டேபிள் ரேட் இன்க்ரீஸு, லேபர் ரேட் இன்க்ரீஸு வருஷம் 7% 5% இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இதுக்கெல்லாம் நாங்கள் எந்த விலை உயர்வும் பண்ணலை. ஆகையினால ஜனவரி 1லிருந்து 3 to 5% அந்தந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்டு, கம்பெனியினுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி ரேட்டை ஏற்றிக்கலாம்னு ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வானது ஆண்டுதோறும் மூலப்பொருட்களின் விலை உயர்வை பொறுத்து இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விலை உயர்வுக்கு பொதுமக்கள் ஆதரவு தருமாறும் பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒரே நேரத்தில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆர்ப்பாட்டத்தின் போது திருமாவளவன் மற்றும் சு. வெங்கடேசன் குறித்து அவதூறாக பேசியவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த போதே பாஜக வழக்கறிஞர்கள் திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான உத்தரவை நிறைவேற்றக் கோரியும் நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் இருதரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
ஓசூர் அருகே சேட்டிலைட் ரிங் ரோடு அமைக்க வைக்கப்பட்ட வெடியால் கற்கள் பறந்து வீடுகளின் மீது விழுந்ததில் 4 பேர் காயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி விமான நிலையம் முதல் ஓசூர் வழியாக மீண்டும் பெங்களூருவை இணைக்கும் வகையில் SGRR எனப்படும் சேட்டிலைட் ரிங் ரோடு அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் பேரண்டப்பள்ளி என்னுமிடத்தில் சாலை அமைக்கும் பணிக்காக பாறைகளை தகர்க்க வைக்கப்பட்ட வெடி பயங்கர சத்தத்துடன் வெடித்ததில் 10க்கும் அதிகமான வீடுகளின் கூரைகள் சேதமடைந்தன. இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் கற்கள் உடைக்கும் பகுதிக்கு சென்று பணிகளை நிறுத்தி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இங்கே STR ரோட் போடுறதால மத்தியானம் கரெக்டாக 2:30 மணிக்கு வெடி வெடிச்சு பசங்க இங்கே பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருந்தேன். மேலே சீட்டு விழுந்து கல் விழுந்து சீட்டு உடஞ்சி ஃபுல்லாக வீடு இதாயிருச்சு. எங்கள் அத்தை உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கால் மேலேயே விழுந்து கால் அடிபட்டு இன்ஜுரி ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. இதுபோன்று பலமுறை வெடியால் விபத்துகள் நிகழ்ந்திருப்பதாகவும் இதனால் நாள்தோறும் அச்சத்துடன் வாழ வேண்டியிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கனிமவள ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையில் கனிமவள ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான கனிமவள ஆணையர் மோகனிடம் தமிழ்நாட்டில் தொடரும் மணல் கொள்ளையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாக, ஆன்லைன் பதிவு முறை, GPS மூலம் கண்காணிப்பு உள்ளிட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது அபராதம் விதிப்பது மட்டும் போதாது என கூறிய நீதிபதிகள் மணல் கொள்ளையர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றனர். மணல் கொள்ளையை இப்படியே அனுமதித்தால் அது பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும் என கூறிய நீதிபதிகள் தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கனிமவள ஆணையருக்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். லாரிகளுக்கு உயர்த்தப்பட்டுள்ள FC கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், டீசல் விலையை GSTக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் லாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ராயபுரத்தில் துறைமுக கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது நியாயமான கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாடு அரசு மோட்டார் வாரியம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காத லாரிகள் இயக்கப்பட்டாலும் சென்னை துறைமுகம், காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் 95% பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. போடியில் போடி நகர்மன்ற தலைவர் ராஜராஜேஸ்வரியின் கணவருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையினர் உள்ளிட்டோர் 4 நாட்களாக நடத்தி வந்த சோதனை நிறைவு பெற்றது. கடந்த 6ஆம் தேதி 30க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த அதிகாரிகள் சங்கருக்கு சொந்தமான வீடு, அலுவலகம், ஏலக்காய் குடோன் மற்றும் கேரள கடுக்கன் சிட்டியில் உள்ள கடை மற்றும் அலுவலகங்களை முற்றுகையிட்டனர். சங்கர் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஊரில் இல்லாத நிலையில் போடி இரட்டை வாய்க்கால் பகுதியில் உள்ள சங்கரின் ஏலக்காய் குடோனின் பூட்டை உடைத்து அதிகாரிகள் உள்ளே சென்று சோதனை மேற்கொண்டனர். இதனால் போடியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. முறையான ஆவணங்களின்றி பல டன் ஏலக்காய் விற்று கோடிக்கணக்கில் முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் தலைமறைவான சங்கர் திங்கட்கிழமை அதிகாரிகள் முன் ஆஜரானார். அவரிடம் துருவி விசாரணை நடத்தினர். இந்நிலையில் 5ஆம் நாளான புதன்கிழமை காலை சோதனையை முடித்துக் கொண்டு சில ஆவணங்களுடன் அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசுக்கு விவசாய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. செங்காடு பகுதியில் உள்ள மேட்டூர் மேற்கு கரை கால்வாய் நீரினை பயன்படுத்தும் விவசாயிகள் சங்கத்தின் மேலாண்மை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வர்ணபுரம் வாய்க்காலை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வர்ணபுரம் வாய்க்கால் கடைமடை பகுதியில் முழுமையாக ஆக்கிரமிப்பு செஞ்சு வாய்க்காலை மூடி சாக்கடை கால்வாய் அமைச்சதுனால விளைநிலங்கள் மற்றும் வீடு குடியிருப்பு பகுதிகளில் தண்ணி புகுந்து எங்களுக்கு பயிர் சேதப்படைய சம்மந்தமாக பல முறை மனுக்கள் அனுப்பப்பட்டது. இது சம்மந்தமாக துறை அலுவலர்களுக்கும் நம்ம அறிவுறுத்தப்பட்டது. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஆண்டில் எங்களுக்கு சிறப்பாக செய்யணும். வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றியும் இரு கரைகளையும் பலப்படுத்தி கான்கிரீட் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக நிர்வாகி ராமலிங்கம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே 13 பேரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் தலைமறைவாக உள்ளவர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளிகளாக கூறப்படும் முகமது நஃபில் ஹாசன் மற்றும் புர்ஹானுதீன் ஆகிய இருவரும் நண்பர்களுடன் பெங்களூரிலிருந்து சென்னை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். இதனை அறிந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி அருகே கைது செய்தனர். மேலும் அவர்களுடன் வந்த இருவரையும் கைது செய்து சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல் நிலை சரிபார்ப்பு பணி இன்று தொடங்கி ஜனவரி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இதில் பயன்படுத்த தற்போது 1,30,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள கிடங்குகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த இயந்திரங்களில் முதல் நிலை சரிபார்ப்பு பணி இன்று முதல் தொடங்க உள்ளது. பெல் நிறுவன பொறியாளர்கள் இந்த பணியை மேற்கொள்ள உள்ளனர். அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான அரசியல் கட்சிகளிடமிருந்து பிரதிநிதிகள் பட்டியல் பெறப்பட்டு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை இல்லாத பிரதிநிதிகளுக்கு அனுமதி அளிக்கப்படாது. இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 75,035ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 68,467 வாக்குச்சாவடிகள் இருந்தன. தற்போது புதிதாக 6,648 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. உடல்நிலை சரியில்லாததால் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விடுமுறை எடுத்துள்ளதால் தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியின் பொறுப்பை கூடுதலாக அபய்குமார் சிங்கிற்கு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் பொறுப்பு டிஜிபியாக ஆகஸ்ட் மாதம் முதல் வெங்கட்ராமன் பதவி வகித்து வந்தார். அவர் 15 நாட்கள் மருத்துவ விடுப்பில் சென்றிருப்பதால் அபய்குமார் சிங் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அபய்குமார் சிங் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஜிபியாக உள்ளார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி பணியை கவனிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்துள்ள குடும்ப அட்டைதாரர்கள் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி டிசம்பர் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம்கள் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் வரும் 13ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும் என்றும் சென்னையில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை டிஜிட்டல் முறையில் கணக்கெடுக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் அழுகிய பயிர்களை கையில் ஏந்தியும் வாயில் துண்டு கட்டியும் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிட்வா பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணிகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் டிஜிட்டல் முறை கணக்கெடுப்பை கைவிட்டு பழைய முறைப்படி நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு கணக்கெடுப்பு நடத்த கோரி கையில் அழுகிய பயிர்களுடன் வந்த விவசாயிகள் நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கசங்கி போய் அப்படியே வாடி வதங்கி கதிர் பூரா உள்ள போயிடுச்சு. அது இல்லை கணக்கில் நாங்கள் கம்ப்யூட்டரில் மேலே எடுக்கிறாங்க. ஏயா இதில் என்னையா தப்பு? 6 மாதத்துக்கு முன்னையே விவோ விட்டு யார் நிலத்தை யார் சாகுபடி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? உங்கள் வருவாயத்தில் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கு, இது இன்சூரன்ஸ் கட்ட கொடுத்துருக்கு, யார் நிலத்தை யார் அத்தனையுமே உங்களுக்கு தெரியுமே. அதன்படி செய்யுங்க. 1,62,000 ஏக்கர் விளைநிலங்களில் 1,00,000 ஏக்கர் அளவுக்கு இங்கே மிகப்பெரிய அழுகி மிகப்பெரிய அளவில் மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. தமிழக அரசு கணக்கெடுப்பு பணியை டிஜிட்டல் முறையில், அதாவது எண்மாய முறை அப்படிங்கிற முறையில் எடுக்கிறாங்க. அவரோட செயலி பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் எடுக்குது. அந்த ஆப் மூலியமாக எடுக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் முறையில் எடுக்கக்கூடாது. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார். எடப்பாடி பழனிசாமியின் முந்தைய ஆட்சி சிறப்பாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பியது ஏன் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார்.
அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு பதிலளித்து சட்ட அமைச்சர் எஸ் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவினரை மகிழ்விக்கவே 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பழனிசாமி பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். 10 தேர்தல்களில் தொடர்ந்து தோற்றுக் கொண்டிருக்கும் தோல்விசாமி 210 தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என பொதுக்குழுவில் அதிமுகவினரை உற்சாகமூட்டுவதற்கு சிரிக்காமல் பொய் சொல்லியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உறவினர்கள் வீட்டில் நடந்த 2 ரெய்டுகளுக்கு பயந்து போய் அதிமுகவை அமித்ஷாவிடம் பத்திரமாக அடமானம் வைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா என்றும் எஸ் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியும் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலும் அடுத்த வாரம் ஓமன் நாட்டிற்கு சென்று அந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பயண குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகள் புதன்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளனர். அமைச்சரவை ஒப்புதல் அளித்த பிறகு ஓமன் நாட்டுக்கு செல்லும் தேதி அறிவிக்கப்படும். 2018ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஓமன் நாட்டுக்கு சென்றிருந்தார். இதனையடுத்து தற்போது மீண்டும் ஓமன் நாட்டுக்கு செல்கிறார். இந்தியாவும் ஓமனும் 2023 நவம்பரில் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கின. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது நீதிபதிகளுக்கான கவசமோ விமர்சனத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான ஆயுதமோ அல்ல என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தெருநாய்களுக்கு உணவளிப்பது தொடர்பான மோதலில் சீவுட்ஸ் வீட்டு வசதி சங்கத்தின் நிர்வாகி வினிதா ஸ்ரீநந்தன் என்பவர் நீதிபதிகளை விமர்சிக்கும் வகையில் கடுமையாக குறிப்பிட்டு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் அவருக்கு 1 வார காலம் சிறை தண்டனை விதித்தது. இதை எதிர்த்து அவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் மன்னிப்பு கேட்ட நிலையில் நீதிமன்றங்கள் தண்டனையை கருணையுடன் குறைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது நீதிபதிகளுக்கான கவசமோ விமர்சனத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான ஆயுதமோ அல்ல என்று குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் மனுதாரருக்கு மும்பை உயர்நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டது. திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் உள்நாட்டு பின்னலாடை ரகங்களுக்கு வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 3 முதல் 5% வரை விலை உயர்த்தப்படுவதாக தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. திருப்பூரில் ஏற்றுமதி பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமின்றி உள்நாட்டு பின்னலாடை நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அதிகரிக்கும் உற்பத்தி செலவினம் மற்றும் சம்பள செலவினம் காரணமாக வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பின்னலாடை ரகங்களுக்கு 5% வரை விலையை உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யான் ரேட் ஏறுனா ரேட் ஏற்றணும், யான் ரேட் டவுன் ஆனால் ரேட் டவுன் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முனிசிபல் டேக்ஸு, இபி, லேபர், அதாவது பவர் டேபிள் ரேட் இன்க்ரீஸு, லேபர் ரேட் இன்க்ரீஸு வருஷம் 7% 5% இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இதுக்கெல்லாம் நாங்கள் எந்த விலை உயர்வும் பண்ணலை. ஆகையினால ஜனவரி 1லிருந்து 3 to 5% அந்தந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்டு கம்பெனியினுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி ரேட்டை ஏற்றிக்கலாம்னு ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வானது ஆண்டுதோறும் மூலப்பொருட்களின் விலை உயர்வை பொறுத்து இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விலை உயர்வுக்கு பொதுமக்கள் ஆதரவு தருமாறும் பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பிரம்மாண்டமான 1000 கற்சிற்பங்கள் வடித்து சாதனை படைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கரங்களால் தேசிய விருது பெற்ற மாமல்லபுரம் சிற்ப கலைஞருக்கு மல்லை தமிழ் சங்கத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாமல்லபுரம் 5 ரதம் சாலையில் கற்சிற்ப கூடம் வைத்திருப்பவர் சிற்பி பாஸ்கரன். இவர் மாமல்லபுரம் அரசினர் சிற்ப கலை கல்லூரியில் கற்சிற்ப பிரிவில் விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் ஆவார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான திராவிட மாடல் பொற்கால ஆட்சி சகோதரர் பாஸ்கர் அவர்களை அழைத்து அவருக்கான ஒரு விருதை எப்படி தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதுகளை கலைஞர்களுக்கு வழங்கப்படுகிறதோ அது போன்ற ஒரு விருதினை சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை மாமல்லபுரம் மக்களின் சார்பில் வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து கைவிடப்பட்டது. கடந்த 22 நாட்களாக 16% கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அடுத்த 2 ஆண்டுக்கான புதிய 12% கூலி உயர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் 12% ஊதிய உயர்வு 2 ஆண்டுகளுக்கு என ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது.
சிதம்பரம் அருகே ரெட்டியார்பேட்டைக்கு வரக்கூடிய பேருந்து அடிக்கடி பழுதாவதால் அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். புதிய பேருந்துகளை இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் புதிய பேருந்து கேட்டு பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரெட்டியார்பேட்டை கிராம மக்கள் சுமார் 100 பேர் அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு முறையும் நாங்க இந்த பஸ்ஸுக்காக போராடி தான் வாங்குறோம். ஏற்கனவே 31 பஸ் மறிச்சதுனால நாங்க போராடி தான் வேற ஒரு பஸ் வாங்கணும். அந்த பஸ்ஸையும் இப்ப மறிச்சு தான் நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க கேட்கறது எங்களுக்கு இந்த அதை கொடுங்க. சென்னையில் இன்று 36 இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் இருந்து புறப்படும் 24 விமானங்களும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரவேண்டிய 12 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகோ விமான நிறுவனத்தில் போதிய விமானிகள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இந்தியா முழுவதும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் கடந்த 10 நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையில் இன்று டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், பாட்னா, புவனேஸ்வர், கொச்சி, கொல்கத்தா, கோவை உள்ளிட்ட உள்நாட்டு விமானங்களும் சிங்கப்பூர், பினாங்கு ஆகிய சர்வதேச விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகோ விமான நிறுவனத்தில் தொடரும் குளறுபடியால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் சட்டவிரோதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்களை வெட்டி கடத்துவதற்கு துணையாக இருந்த வனச்சரகர் திருநிறைச்செல்வன் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள அந்நிய மரங்கள் வெட்டி அகற்ற கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அந்த மரங்களை வெட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் மூலம் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மேல்மலை பகுதியில் சிலர் மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெறாமல் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய மரங்களை வெட்டி கடத்தி வந்தது தெரிய வந்தது. இவர்களுக்கு உடந்தையாக இருந்த மன்னவனூர் வனச்சரகர் திருநிறைச்செல்வன், வனவர்கள் சுபாஷ், கணபதி உள்ளிட்ட 4 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரள உள்ளாட்சி தேர்தலில் இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். முதல் கட்ட உள்ளாட்சி தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 70 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இதையடுத்து இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது குடும்பத்தினருடன் சொந்த கிராமத்தில் வாக்களித்தார். திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் 604 உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 12,391 வார்டுகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. 1,53,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்றுகின்றனர். கேரள உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். எடப்பாடி பழனிசாமியின் முந்தைய ஆட்சி சிறப்பாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பியது ஏன் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு பதிலளித்து சட்ட அமைச்சர் எஸ் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவினரை மகிழ்விக்கவே 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பழனிசாமி பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். 10 தேர்தல்களில் தொடர்ந்து தோற்றுக் கொண்டிருக்கும் தோல்விசாமி 210 தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என பொதுக்குழுவில் அதிமுகவினரை உற்சாகமூட்டுவதற்கு சிரிக்காமல் பொய் சொல்லியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உறவினர்கள் வீட்டில் நடந்த 2 ரெய்டுகளுக்கு பயந்து போய் அதிமுகவை அமித்ஷாவிடம் பத்திரமாக அடமானம் வைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா என்றும் எஸ் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது நீதிபதிகளுக்கான கவசமோ விமர்சனத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான ஆயுதமோ அல்ல என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தெருநாய்களுக்கு உணவளிப்பது தொடர்பான மோதலில் சீவுட்ஸ் வீட்டு வசதி சங்கத்தின் நிர்வாகி வினிதா ஸ்ரீநந்தன் என்பவர் நீதிபதிகளை விமர்சிக்கும் வகையில் கடுமையாக குறிப்பிட்டு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் அவருக்கு 1 வார காலம் சிறை தண்டனை விதித்தது. இதை எதிர்த்து அவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் மன்னிப்பு கேட்ட நிலையில் நீதிமன்றங்கள் தண்டனையை கருணையுடன் குறைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது நீதிபதிகளுக்கான கவசமோ விமர்சனத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான ஆயுதமோ அல்ல என்று குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் மனுதாரருக்கு மும்பை உயர்நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டது. பாஜக ஓட்டு திருட்டு, ஆட்சி திருட்டு செய்து வருவதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி RC கேட்டில் பெரியார் உலகத்திற்கு நிதி திரட்டும் வகையில் நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் பாஜக ஓட்டு திருட்டு, ஆட்சி திருட்டு செய்து வருவதாக விமர்சித்தார்.
ஓட்டு திருட்டு, அதுபோல ஆட்சி திருட்டு. திருட்டிலேயே இதுவரையில எத்தனையோ திருட்டு, நகை திருட்டு, அந்த திருட்டு, பண திருட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கையா? முதல் முறையா இந்த ஆட்சியில தான் ஓட்டு திருட்டு, அது போல ஆட்சி திருட்டு என்று சொல்லக்கூடிய நிலையே வந்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் மத கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைப்பதாகவும் அது ஒருபோதும் நடைபெறாது என்றும் கி வீரமணி கூறினார்.